சரி, இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில சீமானுக்கு எதிராக, அதாவது வீடு இல்லை எதுவுமே இல்லை, சீமானுக்கு வாக்கு வங்கியே இங்க வந்து கிடையாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் வந்துட்டு இந்த தொகுதியில இருந்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. காரைக்குடியில பேசுறதுக்கு சரியா இருக்கும். அதே நீங்க வேற தொகுதியில போய் பேச சொல்லுங்க. இந்த சிதம்பரத்தை நான் கேட்கிறேன், ஒரே வார்த்தை தான், இந்த கார்த்திக் சிதம்பரத்தை நான் கேட்கிறேன். நீங்க கடைசி நேரத்துல அப்பாவை அனுப்பி திமுக தலைவருக்கு வந்து காலை பிடிச்சுதான் நீங்க வந்து இந்த கூட்டணியே சம்மதம் வச்சு முடிவாச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் உங்க நிலைமை? இந்த தற்கொலையோட போய் தற்கொலையா இருப்பீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கணும் நீங்க வாக்குக்காக. திராவிட கட்சி விட்டு விலகி நீக்க முடியுமானால 8 அடி உழைச்சாலும் திமுக காலை நக்கிறவங்க தான் நீங்க. அது நேரம் எங்க வந்துட்டீங்க? நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் கிட்ட வந்துட்டீங்க. எங்க சீமான் வந்து போய் அங்க இந்த பலியாகிற வாக்கு வந்து காங்கிரஸ் தான். அங்க காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆக போது, உண்மையாக போது தோக்க போறாங்க. இங்க வந்து மக்களுக்கு தேவையான அரசியல் வந்து நாம் தமிழர் பண்ணுது. நாம் தமிழருடைய வளர்ச்சி, காங்கிரஸோட வீழ்ச்சி. இல்ல, இந்த மாதிரி நூதனமாக வாக்கு கேட்பது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிரொலி? வெளிப்படையா வந்து என் அரசியல் கட்சி என்னோட அரசியல் பயணத்துக்கு வந்து திறநிதி வேணும்னு கேட்கிறாரு. ஒரு நாள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும், காருக்கு பெட்ரோல் போடணும், வேனுக்கு வந்து பெட்ரோல் போடணும், கூட பயணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் வந்து உணவு வழங்கணும். இதுக்கெல்லாம் வந்து எங்கிருந்து வரும் பணம்? கண்டிப்பா சார். இப்ப திருமாவளவன் அவர்கள் நான் திரும்ப தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லி எம்பி பதவி விட்டு இங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து நான் திரும்ப நிக்கல, என்ன மனநிலையில தான் சர்ச்சை ஆகுதுன்னு சொன்னா அரசியலே பண்ண முடியாது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன். முடிவு எடுத்த பிறகு மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட வந்து உறுதியான நிலைப்பாடு இல்லைன்னா ஆயிடுது இல்ல. இந்த இடத்துல வந்து அண்ணன் சீமானுடைய அரசியல் தெளிவையும் அண்ணன் திருமாவுடைய அரசியல் தெளிவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சீமான் எங்கேயே போயிடுறாரு. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் 1 மணி நேரம் தான் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, அதனால மீண்டும் நான் தேர்தல் அதிகாரியை சந்திக்க போகிறேன். சரி, இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில சீமானுக்கு எதிராக, அதாவது வீடு இல்லை எதுவுமே இல்லை, சீமானுக்கு வாக்கு வங்கியே இங்க வந்து கிடையாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் வந்துட்டு இந்த தொகுதியில இருந்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. காரைக்குடியில பேசுறதுக்கு சரியா இருக்கும். அதே நீங்க வேற தொகுதியில போய் பேச சொல்லுங்க. எல்லாரும் அவங்க தான் போட்டிடுறாங்களா காங்கிரஸில்? நான் கேட்குறேன். கடந்த காலத்து சரி, இப்போவும் சொல்கிறேன் நான், எல்லாரும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஏன் அந்த தொகுதியை சார்ந்தவங்க தான் வந்து போட்டிடுறாங்களா? நான் கேட்குறேன். கடந்த காலத்தில் எவ்வளோ உதாரணம் எடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர், சரிங்களா, மாவட்டம் தொகுதியை சார்ந்தவங்க தான் போட்டிடுனா இன்றைக்கி ஒருத்தர் கூட போட்டிட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர்லேருந்து நீங்கள் எடுங்க. இப்போ விஜய் வந்து பெரம்பூர் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக எல்லாரையும் உதாரணம் எடுங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து போட்டிடுறத வச்சே நீங்கள் அப்படி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறாரு, கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே எடப்பாடிலாம் போட்டிட்டு சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்குறேன், வந்து இங்கே ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா பர்கூரில் போய் போட்டிட்டாங்க, அதே சமயம் வந்து காங்கேயப்பட்டி ஆண்டிப்பட்டியில் போட்டிட்டாங்க. ஆண்டிப்பட்டிக்கும் வந்து ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக அது மாதிரி காங்கிரஸை எவ்வளோ. இப்போ நான் கேட்குறேன், வந்து ராகுல் காந்தி வயநாட்டை அப்புறம் வாயில் வேறு ஏதாவது வந்துடும், எனக்கு அது தப்பாயிரும். அப்புறம் அறிவு இருக்குதா உனக்கு? நான் கேட்குறேன். இதெல்லாம் பேசுறதுக்கு சரியாக இருக்கணும். வயநாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டுக்கும் வந்து ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் அமேதியில் போட்டிக்கிட்டீங்க, அமேதி தொகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் நீங்கள் பிறந்தீங்களா? பிறந்தவங்க தொகுதி அது. இந்திரா காந்தி காலத்தில் வந்து அமேதி தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க. தொகுதி வச்சு பேசுகிறீங்களே. நான் கேட்குறேன், வந்து இப்போ வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டிட்டாருமா, அதுக்கு என்ன சொல்லுவார்? பதில் சொல்லுவார் அறிவாளி கார்த்தி சிதம்பரம். சொல்லுங்க பார்க்கலாம். சீமான் வெளுத்து விட்டுருக்காருல்ல சார், அதுதான் எனக்கு ₹1 கொடுக்காம ஜெயிச்சு. அதுதான் இவங்கெல்லாம் வந்து ஜமீன் அரசியல் பண்ணக்கூடியவங்க. இந்த கார்த்தி சிதம்பரம்லாம் யாரு? ஜமீன் அரசியல் பண்ணக்கூடியவன். பேச்சே பாருங்க. இவனெல்லாம் போய் ஓட்டு வாங்க, வாக்கு வாங்கி நான் சொல்கிறேன். ஒன்று வாக்கே இல்லைல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கணும் நீங்கள் வாக்குக்காக. திராவிட கட்சி விட்டு விலகி நீக்க முடியுமானால? நான் கேட்குறேன், எவ்வளோ ஓட்டு பசங்க ஓட்டு வங்கியை பற்றி பேசுகிறேன்ல, திமுக விட்டு வெளியே வந்து நின்று போகலாம். 8 அடி உழைச்சாலும் திமுக காலை நக்கிறவங்க தான் நீங்கள். திராவிட கட்சியுடைய காலை நக்கிறீங்க. இங்கே இல்லைன்னா அடுத்து வேறு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நேரம் எங்கே வந்துட்டீங்க? நேற்று கட்சி ஆரம்பித்தா விஜய் கிட்ட வந்துட்டீங்க. இதானே உண்மை? திமுக விளக்கின உடனே எங்கே வந்துட்டீங்க? கண்டிப்பாக டிவி கிட்ட வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு எங்கே வாக்கு வங்கி இருக்குது? சொல்லுங்க. வாக்கே இல்லை. அது சீமான் சொல்ல கரெக்ட். வாக்கே இல்லை உங்களுக்கு. அதாவது ஒரு பொறுப்பாக பேசணும் தலைமையோட.
நீங்கள் அதை தாண்டி வார்த்தைகள் விடுறீங்கல்ல, இவருக்கு இந்த மண்ணுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் ஜெயிச்சுட்டா அவரை தேட முடியாது. தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரல் கொடுத்தா அடுத்த செகண்ட் ரிப்ளை கொடுக்குறது யாரு கேட்டால் அது சீமான். எந்த மூலையிலேருந்து கொடுக்கட்டும், ஒரு குரல் கொடுத்தா அதுக்கு பதில் இருக்குதுன்னா என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு தலைவர் இருக்குன்னா அது சீமான் மட்டும்தான். உங்களெல்லாம் வேணா தேடலாம். நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்துப்பீங்க, உங்களுக்கு சென்னையில் வீடு இருக்குது, டெல்லியில் வீடு இருக்குது, நீங்களாம் அப்படியே தொகுதியிலே இருக்கிறவங்களா நான் கேட்குறேன். ஏன் இதே இந்த காரைக்குடியில் இந்த மாங்குடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களே சொல்கிறாங்க பைட் கொடுக்கும்போது அவர் ஜெயிச்சு போனதோடு சரிங்க, அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகிறது. வாக்கு வங்கி இருக்குதா, உனக்கு தான் நான் கேட்குறது அதுதான். அவங்க வந்து வாக்கு வங்கினா 23,000 வாக்குகள் கடந்த முறை இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏன் வந்து கார்த்தி சிதம்பரம் கேட்டினா சீமான் வந்து அங்கே வந்து முற்றிலுமாக வந்து காங்கிரஸை வந்து காலி பண்ண போகிறாரு. அதுதான் நடக்க போகுது. வெற்றி தொழில் காங்கிரஸுடைய வாக்கு வந்து எங்கே சீமான் வந்து போயிடலாம், அங்கே இந்த பலியாகிற வாக்கு வந்து காங்கிரஸ் தான். அங்கே காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆக போகுது, உண்மையாக போகுது, மட்டும் தோக்க போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. ஆனால் அந்த தோல்விக்கு காரணம் யாராக இருப்பாங்க? சீமானை தான் இருப்பார். அப்போ உங்களுடைய தாக்குதல் வந்து சீமானை நோக்கி இருக்கு. அவர் தொகுதிக்கு வர மாட்டார், அவரை தேடணும், இதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. சரி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு மக்கள் வகை கிட்ட வந்து கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய வகையில மாடு மேய்த்து ஓட்டு கேட்கறது, ஆடு மேய்த்து ஓட்டு கேட்கறது அப்படின்னு வேட்பாளர்கள்லாம் செய்யறாங்கல்ல சார். என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து ஓட்டு கேட்கக்கூடிய வேலையை இப்போ புதிதாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க செய்யறாங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிற வேலை வந்து கார்த்தி சிதம்பரம் பண்ணுவாரா? வாயை பொத்திக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதானே. ஆனால் பால் மட்டும் வந்து என்ன சொல்றது, அது பேர்னா அந்த காஃபி என்னது என்ன சொல்லுவாங்களே, ஃபில்டர் காஃபி. இது ஃபில்டர் காஃபி சாப்பிடக்கூடிய கார்த்தி சிதம்பரத்தால் மாடு சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் நுகர்ந்து பார்க்க முடியுமா? மாடு மிச்சம்னா அதெல்லாம் பண்ணணும்ல இல்லை? மாடு மேய்க்கிறது, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வந்து இந்த கழிவுகள் எல்லாம் வந்து வேலை செய்யணும்ல. அப்போ இதெல்லாம் வந்து மூக்கை பொத்திக்கிட்டு போகக்கூடிய நபர் தானே. ஆனால் அதே ஃபில்டர் காப்பியை வந்து உறிஞ்சி குடிக்கிற ஆள் தானே கார்த்தி சிதம்பரம். அப்போது இங்கே வந்து மக்களுக்கு தேவையான அரசியலை வந்து நாம் தமிழர் பண்ணுது. நாம் தமிழருடைய வளர்ச்சி காங்கிரஸோட வீழ்ச்சி. இது காங்கிரஸோட வீழ்ச்சி தான் நாம் தமிழருடைய எழுச்சி. இல்லை, இந்த மாதிரி நூதனமாக வாக்கு கேட்பது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? நிச்சயமாக எதிரொலிக்கும், கண்டிப்பாக. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஆடு மாடுகள், அதுவும் குறிப்பாக வந்து டொமஸ்டிக் அந்த அனிமல்ஸ் சொல்கிறாங்க, இந்த கோழிகள் உட்பட சொல்கிறேன் நான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட இணைந்து ஒன்றோடு ஒன்று, அதாவது மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருங்கிணைந்து வாழக்கூடியது. வீட்டில் ஒரு ஒதுக்கி பார்க்க முடியாது. நீங்கள் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராகிடணும். என்ன தயாராகிடணும்? நம்ம வந்து பாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் கிட்ட நம்ம பாலை பற்றி யோசிக்கக்கூடாது. அது அந்த சிந்தனை பால் பொருட்கள், பால் மட்டுமே கிடையாது, பால் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. அப்போது முழுக்க ஆடு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட இன்றியமையாதது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் எது? இங்கே ஆடு மாடுகள்லேயும் அரசியல் இருக்குது இல்லையா? மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அரசியல் பண்ணுறாங்க அத்தனை பேர். நீங்கள் ஆடு மாடுகளை ஒதுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. அதை வந்து மக்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்வை வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுது. புரியுது சொல்கிறது? அது எதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலே இல்லாமல் நான் கருப்பட்டி காஃபி சாப்பிட்டுக்கிட்டேன்னா அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை? பனை தேவை இல்லையா? இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட சேர்ந்த இதெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வாதுமா. இவங்களெல்லாம் வந்து இப்போ இவங்க ஜமீன் அரசியல் பண்ணுறவன் யாரு? அவனுக்கு வயல் எவ்வளோ இருக்குது, அங்கே வயலில் என்ன உழறாங்க, என்ன விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை பற்றியா தெரியுமா எனக்கு? அப்பன் தயவில் வந்து வந்தவன் யார்? கார்த்தி சிதம்பரம் யார்? முழுக்க அப்பன் தயவில் வந்து அவனுக்கு என்ன அரசியலுக்கு தெரிய போகுது சொல்லுங்க பார்க்கலாம். சிதம்பரத்தை வந்து பின்பற்றி வராங்க, ஒரு பரம்பரையாக வந்துட்டு இருக்கான். இவன் ஜமீன் அரசியல் புரியுதா சொல்றது? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து பற்றி விமர்சனத்துக்கு தகுதி இருக்கா சார்? ஆனால் சீமான் போகிற இடமெல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை அள்ளி கொடுக்குறாங்கல்ல. அதுதான் சார். இது பாருங்க, ஒரே ஒரு அறிவிப்பு தான் கொடுக்குறாரு. அது கூட இங்கே பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதியை கேட்கறதுக்கு அந்த என்ன சொன்ன அந்த எண்ணம் இல்லை. ஐயோ இதன் மூலமாக நம்ம கலங்கப்பட்டுமோன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளிப்படையாக இங்கே வந்து கலங்கமே கிடையாது. வெளிப்படையாக வந்து என் அரசியல் கட்சி என்னோட அரசியல் பயணத்துக்கு வந்து திரள் நிதி வேணும்னு கேட்குறாரு. இன்னைக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும், வந்து காருக்கு பெட்ரோல் போடணும், வேனுக்கு வந்து பெட்ரோல் போடணும், இல்லை கூட பயணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் வந்து உணவு வழங்கணும். இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து வரும் பணம்? பணம் இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது இல்லை. அப்போது ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் இங்கே வந்து அடிப்படையில் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமே இல்லாமல் பண்ண முடியாது, வீட்டை விட்டு நகர முடியாது. ஒரு வேனுக்கு பெட்ரோல் போடாமல் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுத்த முடியுமா?
அப்போது ஒரு திரள் நிதி கேட்கறதுல வந்து ஒரு மேடை அமைக்கிறோமா, யார் சொந்த பணத்தில் மேடை அமைக்க முடியும் இல்லையா? ஒரு பதாகை பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பண்ண முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவை. அதான் திரள் நிதி வந்து நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது வெளிப்படையான அறிவிப்பு தானே. இல்ல சார், 2000 கொடுத்து ஒரு ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல மக்களே காசு கொடுத்து ஓட்டம் போடுறதுன்னு சொல்றது என்ன மாதிரியான மக்கள் வந்து விரும்புறாங்கம்மா, மக்கள் விரும்புறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே பார்த்துக்கணும். நீங்கள் இந்த மக்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதும் அந்த மக்கள் கொண்டு போய் கொடுக்கறதும் இருக்குது. இது கடந்த காலத்தில் இப்போ இல்லை, போர்க்காலத்தில் வந்து போர்க்காலத்தை சொல்கிறது வந்து கேட்டால் வந்து 2ஆம் உலக போர், அந்த போர்க்காலத்திலேயே வந்து மக்கள் வந்து காங்கிரஸுக்கு நிதி கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. தங்க கம்பளை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, செயின் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி கொடுக்கறது கடந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேசிய பேரிடர் வரும்போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்குறாங்க, ஒரு அரசுக்கே நிதி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு தலைவர் வந்து வெளிப்படையாக கேட்கறது எனக்கு நானே விரும்புகிறேன். அதை எனக்குன்னா வெளிப்படையாக வந்து கேட்குறாரு திரள் நிதி கொடுங்கன்னு. மறைமுகமாக கான்ட்ராக்ட்காரங்கிட்ட போய் வந்து கமிஷன் வாங்குறது, கட்டிங் வாங்குறது, இதை வந்து சில கட்சிகள் வந்து சிறிய கட்சிகள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிதி எப்படி வருதுன்றதே தெரியாது. பெரிய அரசியல் கட்சிகளாக நீங்கள் சொல்லலாம் அவங்க ஊழல் பண்ணி சம்பாரிச்சிடறாங்க அப்படி சொல்லலாம். ஆனால் சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கம்யூனிஸ்டுகள் எங்கேயாவது உண்டியல் கொடுக்குறாங்களா? இல்லை. ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள்னா உண்டியல் உண்டியல்னாலே அடையாளமே வந்து கம்யூனிஸ்ட் சின்னமே அறிவிக்கலாம். ஏன்னா வந்து கம்யூனிஸ்டுகள்னா இப்போ சமீபத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இதில் பிளாட்ஃபாரங்களில் பஸ் ஸ்டாண்டில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி வசூல் பண்ணுவாங்க. இப்போ கம்யூனிஸ்டில் நிதி வசூல் பண்ணுறதே இல்லை. காரணம் கேட்டால் அவங்க பெரிய கட்சிகளை சார்ந்து இருக்கும்போது தேர்தல் செலவினங்கள்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தக சந்தாக்கள் இருக்கு இல்லையா, சந்தாக்கள் மூலமாக கொஞ்சம் வசூல் பண்ணிக்கிறாங்க. தவிர உண்டியல் யாருமே வந்து ஏந்துறதே கிடையாது. கம்யூனிஸ்ட்கள் தான் உண்டியல் ஏந்துவாங்க. வெளிப்படையாக இருக்கும் அவங்களுடைய நிதி ஆதாரங்கள் எல்லாமே. இப்போ அதுவே ரகசியமாகிடுச்சு. ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து அவங்ககிட்ட வந்து தேர்தல் நிதி வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்காமல் பெரிய கட்சிகள் கூட்டணி வச்சு அங்கே வந்து கட்டுக்கட்டாக பணம் வாங்குறத விட நேரடியாக ஒரு தனித்து நிற்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் திரள் நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே ஒரு தலைவரே வந்து அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது வெளிப்படையானது இல்லையா? அப்போ மக்கள் வந்து அதில் நம்பிக்கை ஏற்படுது. கண்டிப்பாக அதுவும் நேரடியாக வந்து சீமான் அவர்கிட்டயே நிதி கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இதுதானே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு பகுதி பொறுப்பாளர் அவர் இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊரில் இருக்கிற வந்து கான்ட்ராக்ட்காரன்ட்ட வந்து கட்டிங் வாங்கினார், கமிஷன் வாங்கினார் சொன்னால் வெட்ட வெளிச்சமாக வெளியே, அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற வந்து எதிர்கட்சிகள் வந்து வெட்ட வெளிச்சமாக்கிடுவாங்க. இவர் இங்கே வந்து காசு கட்டி மிரட்டினார், அங்கே காசு கட்டி மிரட்டினார், இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு புகார் இருக்கா? இது வரைக்கும் கிடையாது. அப்போது நேரடியாக வந்து நிதி வசூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி தலைவரே வேண்டுகோள் மூலமாக பெறுறதுன்றது வெளிப்படையான நடவடிக்கை, சரியான நடவடிக்கை. கண்டிப்பா சரி. இப்போ சீமான் அவர்கள் அரசியல்ல தான் இவ்வளோ நேர்மையா இருக்காரா அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக இயல்பாக ஒருவரிடம் பழகும் போதும் இதே நேர்மை, இதே தமிழ் தேசிய உணர்வோடு தான் இருக்காரு அப்படின்றத ஒரு விஷயம் வெளிப்படுத்துது. என்னன்னா கீர்த்தி ஷெட்டி அப்படின்றவங்க கூட சீமான் அவர்கள் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, LIK படத்துல பிரதீப்பினுடைய தந்தையாக நடிச்சிருக்காரு. அப்போ வந்து அந்த கீர்த்தி ஷெட்டிக்கு தமிழ்ல வந்து அதாவது இங்கிலீஷ்ல பேசும்போது இதுக்கான தமிழ் வார்த்தை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கறதாக இருக்கட்டும், தூய தமிழ்ல அந்த ஷூட்டிங் போது அவங்களிடம் பேசி தமிழ் உணர்வை ஊட்டியது அப்படின்னு நான் சீமானை பார்த்து வியந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி மட்டுமே இல்லை, சீமான் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிச்சன்னு சொன்னது யார் தெரியுமா? யார்? ரஜினிகாந்த். சீமானுடைய பேச்சை வந்து மேடை பேச்சை நான் கேட்டு பிரமிச்சன்னு சொன்னது வந்து ரஜினிகாந்த் சொன்னார். சரிங்களா? அவருடைய அறிவை பார்த்து நான் வியந்தேன்னே சொன்னார். சரிங்களா? பிரமிச்சேன்னா அவர் பேச்சை பார்த்து அந்த அளவுக்கு வந்து அவர் பேசின விஷயங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. அதனால் வந்து கேட்டால் சீமான் வந்து குறித்து சீமானுடைய மேடை பேச்சாக இருக்கட்டும், சீமானுடைய தமிழாக இருக்கட்டும், பல வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கூட பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் நம்ம திணறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்க, தமிழில் என்ன வார்த்தைன்றதை வந்து நம்ம தேடி பிடிச்சி தான் மறுநாள் போய் அதை சரி பண்ணி பேசுகிறோம். சில நேரத்தில் ஆங்கிலத்தில் வந்து கலந்து தான் சில நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம விட்டுறோம். ஆனால் பெரும்பாலான வார்த்தைகள் வந்து இவரை பெரும்பாலும் சொல்றல, அதே ஒரு மனிதர் எப்படி சார் 24 மணி நேரமும் அதே தமிழ் தேசிய உணர்வோடு இருக்க முடியும்? அதுதான் இங்க அதுதான் அந்த படிப்படை பாடங்கள் கற்கிறது, தினம் வந்து புத்தகங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. இது நீண்ட காலம் வந்து ஒரு அரசியல் பயணம் இல்லை, நீண்ட கால தேவைக்கான அரசியல் பயணம் போது அப்படி வந்து தயார்படுத்திப்பாங்க.
இன்ஃபர்மேட்டிவ் அது இப்போ மறுபடியும் ஆங்கிலம் வந்து பாருங்கள். இப்போது தகவல்களை வந்து சேகரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. தகவல்களை வந்து சேகரிச்சுங்க. தகவல்களை சேகரித்தா தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி கேட்டால் வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது சரி, அல்லது மேடையில் பேசும்போதும் சரி, அதுக்காக வந்து அவர் வந்து தகவல்களை வந்து முன்கூட்டியே அவர் வந்து சேகரிக்கிறார். தகவல்களை சேகரிக்க அது கிடங்கு மாதிரி ஆகிடும், குடோன் மாதிரி ஆகிடும், தகவல்கள் கிடங்குன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னை தயார்படுத்திக்கிறதுன்றது இதுதான் அரசியலுக்காக. ஏன்னா நீண்ட தூரம் இது வந்து ஒரு நாள் காட்சி அரசியலில் வந்துட்டு பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லையா? அப்போ நீண்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த கால அரசியல். அதனால தான் நான் சொல்லுவேங்க, இப்போ என் கூட கேட்பாங்க சில பேர், இப்போ கடந்த கால அரசியல் எப்படின்னா, நான் பிறப்பதற்கு முன்னால் உள்ள அரசியலை கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். வரலாற்றை படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது சில நேரத்தில் நான் நேரம் இனிமேல் நான் அவதிப்படுவேன். இப்போ காலையில் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் மூழ்கிட்டோம்னா நேரம் போகிறதே தெரியாது. அப்புறம் நேரம் போய்ட பிறகு தவிப்போம், நம்ம நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இரவு நேரங்களையும் சரி வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது கடந்த கால வரலாறு, உலக வரலாறு அப்படின்னு நம்ம படிக்கும்போது நிறைய செய்திகள் வரும். அது ஒரு மூலையில் வந்து நம்ம தேக்கி வைக்கிறோம். அப்படி தான் வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நானும் கூட வியந்து பார்க்குறேன்னு கேட்டால், நிறைய அவருடைய தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆச்சரியம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து கடந்த கால இப்போது அப்டேட் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது. நிகழ்காலத்தில் ஈஸியாக அப்டேட் ஆகிடலாமா? நேற்று இன்றைக்கி நடந்துச்சு நாளைக்கு நான் வந்து நடக்க போகுதுன்றதை கூட யூகிக்க முடியும் கண்டிப்பாக. ஆனால் கடந்த காலம் இருக்குது 1940 என்ன நடந்துச்சு, 50 என்ன நடந்துச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தகம் மூலமாக படிக்கிறது மூலமாக தெரியும். அதுவும் ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு சார்பு நிலையில் ஒருத்தர் ஒரு புத்தகத்தை படித்தா கூட அந்த புத்தகம் யார் எழுதுறது, கண்டிப்பாக அவர் யார், எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், எந்த வரலாற்று ஆய்வாளர், இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் நம்ம வந்து பயணிக்க முடியும். குறிப்பிட்ட நேரங்களில் சில நேரங்களில் சென்சார் பண்ணி போயிடும், செய்தி சென்சார் பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட ஒரு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க, பாதகமான விஷயங்களும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காங்கிரஸ்காரனே இருக்காது. இப்போ சிதம்பரம் எழுதுறாரு, காங்கிரஸ் வரலாறு சிதம்பரம் எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுதான். அப்போது யார் எழுதுறாங்க, ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எழுதுறது வேற, ஒரு பத்திரிகையாளர் எழுதுறது வேற, அந்த கட்சியை சார்ந்தவங்களும் எழுதுறது வேற இல்லையா? அப்போது இதுதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருக்கிறாரு. அது கடந்த காலத்தில் நிறைய நேரங்களை வந்து செலவிட்டிருக்கிறாரு. அதனால் வந்து அவரால் வந்து நிற்க முடியுது. மற்றவங்களால ஏன் வந்து ஒரு கருத்து அது என்ன சொல்கிறது, தர்க்கம் பண்ண முடியல? சீமானவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் வந்து சரியாக தர்க்கம் பண்ணக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல் ரீதியான தர்க்கம் பண்ணணும்னா சீமான் அவர்களோட சேர்ந்து தர்க்கம் பண்ணுறது, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒரு இன்ஃபர்மேட்டிவ், அதாவது அந்தளவுக்கு வந்து தகவல்களை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அது எல்லாராலையும் சாத்தியமாக கிடையாது. இங்கே பல பேருக்கு மெமரி லாஸ் ஆகிடும். இது உண்மையில் அது வந்து இயல்பு. மெமரி லாஸ்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தான். ஆனால் வந்து சீமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் மெமரி பவர்னு ஒன்று இருக்குது. கலைஞரோட ஏன் வந்து பல பேர் வந்து அரசியல் ரீதியாக தர்க்கம் பண்ண முடியாதுன்னு கேட்டினா, அந்த அளவுக்கு அவர் வந்து மெமரி பவர் உள்ளவர், நினைவாற்றல் உள்ளவர். அந்த நினைவாற்றல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாற்றல், அறிவாற்றல், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கிறது. நல்லா புரியுங்க. எப்படி நினைவாற்றல், படிப்பாற்றல், அறிவாற்றல், நினைவாற்றல். படிக்கிறத நினைவில் வைக்கிறதே ஒரு பெரிய ஆற்றல் கண்டிப்பாக. இது ரெண்டும் இருந்தால் தான் அறிவாற்றல் இல்லையா? அப்போது இங்கே தர்க்க ரீதியாக சீமானை வெல்வது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக சார். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீமானோட வந்து ஒரே மேடையில் உட்காந்து தர்க்கம் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ், அதாவது தகவல்களை வந்து சேகரித்து வச்சுருக்கிற ஒரு தகவல்கள் குடோன் தான் கண்டிப்பா சார். இப்ப திருமாவளவன் அவர்கள் நான் திரும்ப தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லி எம்பி பதவியை விட்டு இங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து நான் திரும்ப நிக்கல, ஏன்னா வந்து இது வந்து ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு, விமர்சனமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. என்ன மனநிலையில தான் சார் சர்ச்சை ஆகுதுன்னு சொன்னா அரசியலே பண்ண முடியாது. சர்ச்சைலாம் கிடையாது. சர்ச்சைனா ஊர் உலகத்தில் பேசுறாங்கன்றதுக்காகலாம் நீங்க பண்ண முடியாது. கேள்வி கேட்க மாட்டாங்களா? சரி, எம்பி பதவியை விட்டுட்டு எம்எல்ஏக்கு ஏன் வரணும் கேட்பாங்க. அதை யோசிக்கணும்ல. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். முடிவு எடுத்த பிறகு மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட வந்து உறுதியான நிலைப்பாடு இல்லைன்னா ஆயிடுது இல்ல. வெற்றியோ தோல்வியோ ஒரே தொகுதி சீமான் நிற்கிறாரு இல்லையா? வெற்றியோ தோல்வியோ முடியாயிடுச்சு, களத்தில் நிற்கிறாரு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் எம்பியாக இருக்கீங்க. அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து எம்எல்ஏ நிற்கிறேன்னு சொல்லும் போதே அதுவே ஒரு தடுமாற்றம்.
மீண்டும் அந்த முடிவை நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன்றது அது ஒரு தடுமாற்றம். இல்ல இன்னொன்னு, வேல்முருகன் அவருடைய தொகுதியில இவர் கிளம்பிறங்க போனா அது வந்து பிரச்சனையா வரும்ன்றதுக்காக பின்வாங்கிட்டாரா? பாருங்க, நான் அது என்ன உன காரணம் இருக்கட்டுமா, ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, எதுக்கு மாறுறீங்க? அதுதான் என் கேள்வி. அதுதான், ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுமா, எடுத்துட்டீங்க, இந்த முடிவுக்கு எப்படிப்பட்ட பின்விளைவுகள் வரும்னா உங்களுக்கு தெரியாதா? இல்லையா? பின்விளைவுலாம் வந்தால் ஃபேஸ் பண்ணணும்ல. அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது ஒரு உத்திங்கிறீங்க, அப்புறம் முடிவை பின்வாங்கிட்டா அதுவும் கூட ஒரு உத்தின்றீங்க. இல்ல சார், ஜெயிக்க மாட்டோம்ன்ற பயம் வந்துச்சு அவருக்கு. என்னன்னா இருக்கட்டும்மா, அதை தான் நான் சொல்றேன். நான் அதுதான் மாறக்கூடாதுன்ற. நான் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் கூட தோத்துருவோம் ஜெயிச்சிடும், அப்போ நீங்கள் அது களத்தில் இறங்கக்கூடாதுல்ல. ஒரு களத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது அரசியல் வியூகன்றீங்க. நேரடியாக வந்து காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிருந்து வந்து கேட்டால் அது வந்து கட்சியை வந்து வலுவாக வச்சுருக்கிற உத்திங்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன செய்றீங்கன்னு கேட்டால் அது வந்து பின்வாங்கிட்டு அங்கே ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து இடம் கொடுத்துட்டு, என்ன எல்லாருக்கும் பல பேருக்கு உங்களுக்குலாம் தெரியாதுமா, இளைய பெருமாள் வந்து உள்ளபடியே வந்து ஒரு மூத்த என்ன சொல்லிருக்குன்னா தலித் தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர்களில் மூத்த தலைவர் இளைய பெருமாள் வந்து உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் நீண்ட நெடிய பயணம் இருக்குது. அவருடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து தலித் அரசியலில் ஈடுபடும் போது அவங்க வயது மூப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா இளைய பெருமாள்ன்றது ஒரு மூத்த தலித் அரசியலை செய்த மூத்த அரசியல் தலைவர், காங்கிரஸை சார்ந்தவர்னு கூட சொல்ல முடியும். ஆனாலும் அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த அரசியலை வந்து முன்னெடுத்து நடவடிக்கை எடுத்தது அந்த காலத்து திருமாவளவன் கூட சொல்லிக்க முடியும்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தார். அப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து காங்கிரஸ்காரராக இருக்கிறார் அவருடைய மகன், அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தரீங்கன்னா ஒன்று அவர் கட்சியில் நீங்கள் இணைச்சிருக்கணும். ஆமாம், விசிக்கால அவரை இணைச்சிருக்கணும், பேசி கூட இணைச்சிருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தொடங்கிட்டு நடத்திட்டு வர நீங்கள் வந்து அந்த கட்சியில் யார் வேணால் இருக்கட்டும், அவர் இளைய பெருமானுடைய மகனாக கூட இருக்கட்டுமே, ஆனால் வந்து அவர் காங்கிரஸ்காரர் இன்னைக்கு அவரே சொல்கிறார். அதை அப்படி அவருக்கு வந்து வாக்களிக்க அந்த போட்டியிடுறதுக்கான அந்த வாய்ப்பு நீங்கள் தரீங்கன்னு சொன்னால் இதன் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கிற அந்த வாக்காளர்கள், காங்கிரஸ் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, மினிமம் நான் சொல்லுது, அந்த நபரில் வந்து நீங்கள் கூல் பண்ணுறதாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் பாராட்டுற மாதிரியும் இருக்குது. நீங்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நீங்கள் இது சம்மந்தமாக ராகுல் காந்தி ஏதாவது கருத்து சொன்னாரா? சொல்லவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். கண்டிப்பாக நீங்களாவது ஒரு விளக்கம் கொடுத்தீங்களா? ஏன் காங்கிரஸில் இருக்கிற ஒரு நபருக்கு கொடுக்குற சொல்லி விளக்கம் கொடுத்தீங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் போட்டியிடறன்னு சொன்னீங்க, நீங்கள் போட்டியிடல விலகுறீங்க. போட்டியிடாததுக்கு என்ன காரணம் கேட்டால் அதுவும் ஒரு அரசியல் உத்திங்கிறீங்க. இது போட்டியிட்டது எதுக்காக கேட்டால் அது அரசியல் உத்தி. போட்டியிடல, ஏன் போட்டியிடல, அதுவும் ஒரு அரசியல் உத்திடுறீங்க. சரி, உங்கள் அரசியல் உத்தியே எடுத்துக்கிறோம். சரி, காங்கிரஸ்கார வந்து வேட்பாளரை நீங்கள் நிறுத்துறீங்கல்ல, அது என்ன உத்தி? அதையாவது சொல்லுங்க. நம்ம புத்தியை வந்து நான் என்ன சொல்றது எனக்கு புரியல. இல்ல கமல் கூட கொஞ்சம் தெளிவா இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீப காலமா அண்ணன் திருமாவளுடைய அந்த அரசியல் நடவடிக்கை வந்து ரொம்பவும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வேற வழி இல்லாமல் நம்ம இதை ஒப்பிடுறோம். அது ஒப்பிட்டா இவங்களுக்கு கோவம் வந்துடும். என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து அண்ணன் சீமானுடைய அரசியல் தெளிவையும் அண்ணன் திருமாவுடைய அரசியல் தெளிவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சீமான் எங்கேயே போயிடுறாரு. எங்கன்னா உச்சத்துக்கு போறாரு, இவர் இன்னும் கீழவே இருக்கிறாரு. ஏதாவது ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும்ல. நீங்கள் 3 பேருக்கு நல்லா புரிஞ்சுங்கம்மா, தவிர்க்க முடியாமல் பதிவு பண்ணுறேன், நீங்களே சொல்லுங்கள். நேற்றைய தினம் பேசும்போது சொல்கிறாரு 3 பேருக்கு யார் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வந்து அடுத்த நபர்களுக்கு வாய்ப்பு தரணும், அதுக்காக நான் வந்து அடுத்த நபருக்கு வாய்ப்பு தரணும். சரி, அடுத்த நபருக்கு யாருக்கு வாய்ப்பு தந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? சரி, நீங்கள் அடுத்த நபருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி 3 பேருக்கு மறுக்கிறீங்க. ஆனால் அது வந்து அங்கே சிந்தனை செல்வன் ஏற்கனவே வந்து நின்று ஜெயிச்சு அவர் 5 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சவர் தான் அவரும். இந்த 3 பேரும் எப்படியோ அப்படிதானமா சிந்தனை செல்வனும். அப்போ அவருக்கு மட்டும் எப்படி வாய்ப்பு தரீங்க திருப்பி? இப்போ புரியுதுங்களா? அண்ணன் திருமா வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாரு. இது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காது, நல்லா தெரியுது. அது காரணம் வந்து கேட்டீங்கன்னா விஜயோட அரசியல் பிரவேசமாக இருக்கலாம். இது இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறான் பாருங்க, விசிகாவுடைய பெரும்பான்மையான வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் வாங்குறாரு, டிவிகே வாங்குது, அதனால் கூட வந்து அது இருக்கலாம். ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர், இது அந்த கூட்டணியில் இருக்கிற நபரே என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் நபராக அறியப்படுகிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டிங்கன்னா விசிகாவுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வாங்குறாரு. அப்போ இப்போ பார்த்தீங்களா, அங்கே கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்ன செதறி போயிருக்கு. பேரளவுக்கு கூட்டணி,
ஆனால் கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு முடிவு, கண்டிப்பாக அந்தந்த கட்சிகள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்குது. அதில் எனக்கு என்ன தடுமாற்றமான உச்சபட்ச தடுமாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவன் இருக்கிறாரு தெரியாது. ஆனா இப்படி பார்க்கும்போது 8 தொகுதி இவங்க ஜெயிக்கிறதே ஒரு கேள்விக்குறியா ஆகுற மாதிரி ஒரு மனநிலை மக்கள் மத்தியில நீங்க 8ன்னு சொல்றீங்கல்ல, நீங்க 8ன்னு சொல்லி சுருக்கி சொல்றீங்க, விசிகா மட்டும் சொல்றீங்க. நான் சொல்றேன் வந்து திமுகவை தவிர்த்து கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கவ்வாங்க, தெளிவா போட்டுங்க. ஏன்னா இங்க இருக்கிற நிலைமை நமக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. இன்னைக்கு திருமாவளவனுக்கு என்ன தடுமாற்றம் இருக்கோ அதே தடுமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது, ஏன் காங்கிரஸுக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு என்ன கேட்டிங்கன்னா விசிகாவுடைய வந்து வாக்குகள்லாம் வந்து டிவிகே போகிறோன்னு சொல்கிறாருன்னா, அப்போது விசிகாவில் இருக்க வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு போகாதுன்னு சொல்கிறாரு. கரெக்டாக? ஆமாம், காங்கிரஸுக்கு போகாதுன்றாரு. அப்போ இதுலேயே புரிஞ்சிச்சுல்ல, காங்கிரஸ் வேட்பாளர்கள் அந்த 27 பேரும், இவங்க விசிகா 8, கம்யூனிஸ்டுகள், இப்படி கூட்டணி கட்சிகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அதான் நான் நேரடி சொல்ல மண்ணை கவ்வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கேட்டால் அதுதான். கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக இதில் வந்து டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகுமான்றது சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிசலான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. அப்படிதான் முழுக்க முழுக்க விரிசலான கூட்டணி. ஆனால் பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகளை காட்டுறாங்க, எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குன்ற எண்ணிக்கையை காட்டுறாங்க. கண்டிப்பாக இது வந்து திமுக கூட்டணிக்கு பின்னடைவு தான், கண்டிப்பாக வெற்றிக்கு பின்னடைவு. ஏன்னா அதை அவங்க தலைவர்களே வெளிப்படுத்துகிறாங்க, திருமாவளவர்கள் வெளிப்படுத்துகிறாரு, காங்கிரஸையும் வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொன்று நாட்கள் நெருங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவுக்கு தான் கூட்டணியாக இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தர் அழுதுகிட்டே வரேன்றாரு, ஒருத்தர் நான் சிரிச்சுக்கிட்டே அழுகுறேன்றாரு, ஒருத்தர் அழுதுகிட்டே சிரிக்கிறேங்கிறாரு. அதுவும் உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட திருமாவே வந்து இவ்வளோ தடுமாற்றத்தில் இருக்கிறாருன்றது எனக்கு ஒன்று மட்டும் புரியலம்மா. எனக்கு இது மட்டும் எனக்கு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு என்ன தேர்தல் உத்தின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் நேர்மாறாக அதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கேட்டால் இதுவும் தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்றீங்க. என்னன்னு புரியல. தேர்தல் உத்தினா என்ன? ஒரு முடிவை எடுத்துகிட்டு இது தேர்தல் உத்தின்றீங்க, மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நேர்மாறாக இன்னொரு முடிவு எடுத்துகிட்டு நேர்மாறாக இது இப்போது நான் போட்டிட்டு தான் இருந்தேங்க, நான் போட்டியிடல, விசிகாவில் இன்னொருத்தருக்கு அது வாய்ப்பு தர சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இன்னொரு கட்சி காங்கிரஸில் இருக்க கொடுக்குறீங்க. கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளையபெருமாள் இவ்வளோ நாள் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இவ்வளோ காலம் இளையபெருமாள் இருந்து இவ்வளோ காலம் தருமா இவங்க? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதே விசிகாவில் இதை பதிவு பண்ணுறேன், இதே விசிகாவில் அயோத்திதாசர் பண்டிதர் படத்தை போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் படத்தை போட்டுருங்க. எப்பயாவது இளையபெருமாளுடைய படத்தை போட்டிருக்காங்களாமா? இல்லை இல்லை. உங்களுக்கு தெரியுமா இளையபெருமாள் யாருன்னு? இந்த காணொலி பார்க்குற எத்தனை பேர் தெரியும்? அவர் உருவம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ திடீர்னு என்ன செய்றீங்க? இப்போ நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் பரம்பரையில் ஒருத்தருக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து சொன்னால் கூட உங்கள் கொள்கை தலைவர்லாம் சொல்லிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி வந்து கேட்டால் வந்து அயோத்திதாச பண்டிதருடைய பரம்பரையில் ஒருத்தர் கொடுத்தணும்னா இளையபெருமாளுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்து எந்த இடத்துல நீங்கள் அடையாளப்படுத்துறதே கிடையாது. இப்போ திடீர்னு அவர் கொண்டு வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அவரே சொல்கிறாரு நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறோம். இது விசிகாவில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு பல புலம்பலாக தான் இருக்குது. இவன் ஏன் இப்படி தடுமாறுறாரு அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் வந்து தடுமாற்றம் இல்லாத தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறிப்பிட முடியும். எந்த தடுமாற்றமும் இது வரைக்கும் இல்லை இல்லையா? ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் கூட சரியான பதிலடி. இப்போ கார்த்தி சிதம்பரத்துக்கு கொடுத்த ஒரே பதிலடி என்னென்னா, ஏய் எனக்கு அது வாக்கு வங்கி இல்லை, உனக்கு வாக்கே இல்லை. அதானே உண்மை. இன்னைக்கு காங்கிரஸ்காரனோட நிலைமை என்னம்மா? அவன் செத்தானா அவனே எழுந்து உட்காந்து அழணும், தூக்கிட்டு போகிறது கூட ஆள் கிடையாது. இதான் உண்மை. காங்கிரஸில் நான் கேட்குறேன், இந்த சிதம்பரத்தை நான் கேட்குறேன், ஒரே வார்த்தை தான், இந்த கார்த்தி சிதம்பரத்தையும் நான் கேட்குறேன். நீங்கள் கடைசி நேரத்தில் அப்பாவை அனுப்பி திமுக தலைவருக்கு வந்து காலை பிடிச்சிட்டா நீங்கள் வந்து இந்த கூட்டணியே சம்மதம் வச்சு முடிவாச்சு. இல்லைனா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலைமை? கண்டிப்பாக இந்த தற்கொலைகளோட போய் தற்கொலையாக இருப்பீங்க. அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி விரும்பினது. தற்கொலை கும்பலோட சேர்ந்து நீங்களும் ஒரு தற்கொலை கும்பலாக இருப்பீங்க, அவ்வளோதான். கிளம்புன்னு சொல்லிட்டாங்க, டிஎம்கேல சொல்லிட்டாங்க நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. கூட்டணிக்கு வரேன்னா இன்னும் இவங்களுக்கு இந்த சலசலப்பே எல்லாம் போயிருக்கும். அந்த 27 சீட்டை பங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இது இணக்கமான கூட்டணி கமலஹாசனுக்கும் சீட்டு கொடுத்துருப்பாங்க, இணக்கமாக முடிஞ்சிருக்கும். காங்கிரஸை சேர்த்ததே மிகப்பெரிய தப்பு. இப்போ காங்கிரஸை சேர்த்து அந்த 27 சீட்டை எடுத்துட்டாங்க, 10 சீட்டு பிரேமலதா கொடுத்தாங்க. இப்போ பிரச்சனையே இப்போ அங்கே அதுதான் திமுக கூட்டல. இதே வந்து இப்போ வந்து பிரேமலதாவுக்கு 10 கொடுத்தா கூட இவங்க மற்றவங்க யாரும் கண்டுக்க முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு ஈக்குவலாக கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. காங்கிரஸுக்கு 27 கொடுத்தது மிகப்பெரிய பின்னடைவு.
ஸோ திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கிற அந்த ஒருவேளை தோல்வியுற்றால், திமுக கூட்டணிக்கு தோல்வியுற்றால் அது காரணமே காங்கிரஸ் கொடுத்த அந்த சீட்டு தான். கண்டிப்பா. ஸோ காங்கிரஸ் கொடுத்தது ஏன் பரவலாக பேசாமல் பிரேமலதா கொடுத்தது பரவலாக ஏன் பேசுகிறாங்கன்னா, இங்கே வந்து கையில் இருப்பு வந்து குறைஞ்சதுனால காங்கிரஸால் குறைஞ்சது. பிரேமலதா அவர்கள் 10 சீட்டு கொடுத்தா ஏன் இவங்க பேசுகிறாங்க? காங்கிரஸ் வந்து பேச முடியாது, ஏன்னா அவங்க கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறாங்க. புதுசாக ஒரு கட்சியை பேசும்போது அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கும்போது பேசுகிறாங்க. இதே காங்கிரஸுக்கு கொடுக்காம அந்த 27 சீட்டில் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு தலா ஒரு 4 சீட்டு கொடுத்தாங்கன்னா, அந்த ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது, கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் அழுதுகிட்டே சிரிக்கிறேன், நான் சிரிச்சுக்கிட்டே அழுகுறேன், பார்த்தீங்கன்னா வந்து வளர விட மாட்டாங்க, தடுக்கிறாங்க, நசுக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னது யார்? இதே அண்ணன் திரும்ப தான் பேசினார். ஏன்னா எங்களை வந்து உற்சாகம் விட மாட்டுறாங்க, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, இப்படி பேசுனது யார்? அப்போது கூட்டணி வந்து இங்கே குழையலை, இணையலை, விரிசலில் தான் இருக்குது. இது தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கும். கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிமா.